நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தோத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் சிராஜ் டிராவிஸ் ஹெட் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த அந்த மோதல் பிரச்சனை எல்லாராலையுமே ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இப்படி இருக்க ஆட்டநாயகன் விருதை வாங்க வந்திருந்த டிராவிஸ் ஹெட் அந்த நேரத்துல வெளியே போன டிராவிஸ் ஹெட் அவரை மீண்டும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு உள்ள கூட்டிட்டு வந்த ரோஹித் சர்மா அந்த இடத்துல சிராஜ் அவர்கிட்ட டிராவிஸ் ஹெட் பகிரங்கமா அவர் கேட்ட மன்னிப்பு, அது மட்டும் இல்லாம சிராஜ் அவருக்காக மக்கள் மத்தியில போய் டிராவிஸ் ஹெட் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை நேத்து பொதுமக்கள் முன்னிலையில டிராவிஸ் ஹெட் அவர் செஞ்சிருக்காரு. இதை பாக்குற நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் நேற்றைய ஆட்டத்தின் போது இருந்தது. சோ அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. चिराग की तरफ से सॉरी बोलते हुए हेड सॉरी 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 चिराग की तरफ से सॉरी बोलते हुए हेड सॉरी 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 அதாவது சிராஜ் டிராவிஸ் ஹெட் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட உடனே ஆஸ்திரேலியா மக்கள் எல்லாருமே சிராஜ் அவருக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போறப்பையும் அதே போல அவர் பேட்டிங்க்கு வெளியே வர்றப்ப முக்கியமா சிராஜ் அவருடைய போலிங்ல ஆஸ்திரேலியா பிளேயர்கள் 4 அடிச்சாங்கன்னா அப்பையும் இப்படி எல்லா இடத்துலையுமே நேரம் கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே சிராஜ் அவரை அவமானப்படுத்தும்படியான செயல்ல ஆஸ்திரேலியா ரசிகர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதை டிராவிஸ் ஹெட் அவரும் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்காரு. நம்ம ரோஹித் சர்மா இப்படி எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்து வருத்தப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிராவிஸ் ஹெட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஆட்டநாயகன் விருதை வாங்குறப்ப நடந்த இந்த தவறு எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிராவிஸ் ஹெட் பேசியிருந்தாரு. அதுக்கு அப்புறமா அங்க பேச வந்த ரோஹித் சர்மா அவரும் டிராவிஸ் ஹெட் அவரை கூட்டிட்டு போய் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியா அந்த இடத்துக்கு முன்னாடி வச்சு நடந்த சம்பவத்துக்கு சிராஜ் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, டிராவிஸ் ஹெட் அவங்க இரண்டு பேர் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது. இது தானா நடந்த ஒரு இயல்பான விஷயம். இதை ரசிகர்கள் பெரிய விஷயமாக்கி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே எப்பயுமே ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் எதிரிகளாக இவங்க இரண்டு பேருமே மாறுற மாதிரி ரசிகர்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவரை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் நம்ம இந்தியாவின் தோல்வியை பற்றி பேசுகிறப்ப ரோஹித் சர்மா இந்த விஷயத்தை டிராவிஸ் ஹெட் அவர் முன்னிலையில் ரோஹித் சர்மா அவர் பேசியிருந்தார். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நேற்று ஆட்டம் முடிஞ்ச உடனே ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மைதானத்துக்கு உள்ள வரத்துக்கான அனுமதியை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு நேற்று கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ மைதானத்துக்கு உள்ள நிறைய ரசிகர்கள் கூடியிருந்தாங்க. அப்போ அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிராஜ் எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு இங்கிலீஷில் கத்தி கத்தி அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருமே கத்தியிருக்காங்க. அதே போல் டிராவிஸ் ஹெட் அவரும் சிராஜ் அவரை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் மத்தியிலையும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் இரண்டு பேருமே நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான செயலில் டிராவிஸ் ஹெட் ஈடுபட்டிருந்தார். அதே போல் அங்கே இருந்த மக்கள் எல்லாருக்குமே சிராஜ் டிராவிஸ் ஹெட் இரண்டு பேருமே ஆட்டோகிராஃப் போட்டும் கொடுத்தாங்க. ஸோ ஆக மொத்தம் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மோதல் அந்த இடத்துல ஏற்பட்டிருந்தது. அது இந்த ஆட்டம் முடியறதுக்கு உள்ளே முடிவுக்கு வந்துருச்சு. முக்கியமாக ரோஹித் சர்மா அதற்கு அவர் நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் உதவி செஞ்சிருக்காரு. நடந்த இந்த நிகழ்ச்சியான பரபரப்பான சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.